உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஒரு அடல்ட் வந்து நான் இப்படி இருக்கிறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணா உடனே கூப்பிட்டு இது மென்டல் ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. இது மென்டல் ஹெல்த் இஷ்யூவே கிடையாது, இது நேச்சரால நடக்கிற ஒரு விஷயம் தான். டிரான்ஸ்ஜெண்டர் குரோமோசோம் டெஃபிஷியன்சியால வர ஒரு விஷயம், மற்றபடி இந்த எல்ஜிபிடிக்யூல வர எல்லாமே நேச்சரால வர ஒரு விஷயம் தான். இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்ன்ற போது 13-14 இயர்ஸ்லேருந்தே அவங்களால இது ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லை லேட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஆண் பெண்ணாக ஃபீல் பண்ணுறதோ இல்லை பெண் ஆணாக ஃபீல் பண்ணுறதோ. ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பர்சன் அவங்களே சூஸ் பண்ணுறாங்களா, அதாவது எனக்கு இதுதான் வேணும்னு சூஸ் பண்ணுறாங்களா, ஆர் இது பயாலஜிக்கலாக ஏதாவது நடக்குது அவங்க பாடியில்? பயாலஜிக்கல் சேஞ்சஸும் நடக்கும். பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் எனக்கு இப்படிப்பட்டவங்க வேணும்ன்றது. ஸோ இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூல இருக்காங்க ஒருத்தவங்க அவங்களோட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யாரா மேம் இருப்பாங்க? அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, இல்லை இந்த சொசைட்டி இருக்குமா? எதிரி பேரண்ட்ஸ் தான். பெண் குழந்தையே பிறக்கக்கூடாதுன்ற இருந்த சொசைட்டியை தான் நம்ம இப்போ பிரேக் பண்ணி பெண் குழந்தைகள் இருக்கணும், பெண்கள் நல்லா வரணும்ன்ற அந்த சொசைட்டிக்கு வந்ததே எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நடக்குதுன்ற போது இப்படி ஒரு டிரான்சிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த கஷ்டத்தை மீறி திங்க் ஃப்ரம் த சைல்ட் பெர்ஸ்பெக்டிவ், திங்க் ஃப்ரம் த அடல்ட் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஆஷா பாக்யராஜ். இவங்களோட நம்ம நிறைய இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எல்ஜிபிடிக்யூ இது நம்ம நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், பட் இது என்ன அப்படின்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இருந்திருக்காது. ஸோ எல்ஜிபிடிக்யூனா என்ன, இது எப்படி குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்குது, ஏன் நடக்குது, இதை எப்படி நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும், அண்ட் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் பேரண்ட்ஸா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை இந்த வீடியோல நம்ம அவங்க கிட்ட கேட்க போறோம். வாங்க இந்த கேள்வியில கேட்டு அவங்க கிட்ட பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்னா நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் இதோட அர்த்தம் ஒரு ஒன் வேர்ட் டெஃபினிஷன் அப்படின்னா என்னது மேம்? எல்ஜிபிடிக்யூ டெஃபினிஷனே நம்ம பார்த்துடலாம். லெஸ்பியன், கே, எல்ஜி, பி பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குவேர். ஸோ எல்ஜிபிடிக்குன்னு அதாவது ஓரின சேர்க்கை, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாமே வரது தான். இது பேசும்போதே நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடணும், நிறைய யூஸ்வலாக கவுன்சிலிங் வர பேரண்ட்ஸ்லாம் இஃப் தேர் சைல்டு ஆர் ஒரு அடல்ட் நான் இப்படி இருக்கிறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணால் உடனே கூப்பிட்டு இது மென்டல் ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. இது மென்டல் ஹெல்த் இஷ்யூவே கிடையாது, இது நேச்சரால நடக்கிற ஒரு விஷயம் தான். டிரான்ஸ்ஜெண்டர் குரோமோசோம் டெஃபிஷியன்சியால வர ஒரு விஷயம், மற்றபடி இந்த எல்ஜிபிடிக்யூல வர எல்லாமே நேச்சரால வர ஒரு விஷயம் தான். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா மேம்? ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு முதல் கட்ட காரணம் இதுதான், சிம்டம்ஸ் இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, எல்ஜிபிடிக்யூவா அவங்க மாறுறாங்க அப்படின்றது என்ன மாதிரி சிம்டம்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹேப்பன் இன் சைல்டுஹுட். அதாவது சைல்டுஹுட்ன்ற போது 13-14 இயர்ஸ்லேருந்தே அவங்களால இது ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லை லேட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஆண் பெண்ணாக ஃபீல் பண்ணுறதோ இல்லை பெண் ஆணாக ஃபீல் பண்ணுறதோ, இப்போ நம்ம நிறைய மூவிஸில் பார்ப்போம்ல, லைக் அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த ஹேர் மாற்றிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபீமேலுக்கான விஷயங்களை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் இந்த அட்ராக்ஷன், ஒரு ஆண் மேலேயே, ஒரு ஆணுக்கு ஆண் மேலேயே வர அட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஈர்ப்பது. யூஸ்வலாக பெண் கிட்ட அவங்களுக்கு பார்த்தா அது மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வராது, பட் ஒரு ஆணுக்கு கூட போய் நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபீல் வரும். அதே ஒரு பெண் கூட இருக்கணும். பைசெக்சுவல் அப்படின்றது 2 பேருக்குள்ளேயுமே வரும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இது மீறி ரொம்ப அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். யூஸ்வலாகவே இல்லை அவங்கள என்னோட ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்றது அவங்களுக்கே ஒரு தெளிவு இட் வில் டேக் சம் டைம். பட் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆமாம் எனக்கு இப்படி தான் இருக்குன்னு, அப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்ற இந்த தெளிவு அவங்களுக்கு கன்ஃபார்மாக வரும்போது தான் அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது இப்போ இந்தியன் பேரண்ட்ஸாக இருக்காங்களே அவங்களுக்கு இது கேட்குறதுக்கே புதுசாக இருக்கும். பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்ஜிபிடிக்யூ அப்படின்றது நிறைய காமன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இதுக்காக தனி கம்யூனிட்டி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இதோட ரேட் இன்க்ரீஸ்டாக இருக்கும் போது இதை நம்ம இன்க்ரீஸ்டு ரேட்டுன்னு சொல்லுமா, இல்லை இதோட அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமா? அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. இன்க்ரீஸ்டு ரேட்டுன்னு சொல்கிறத விட சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸால் அவங்க அப்படி ஆகிறாங்களா அப்படின்றத மட்டும்
மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ கவுன்சிலிங்க்கு வரும்போது உடனே அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் நான் செஷன் எடுப்பேன் யூஸ்வலாக. ஆனால் ஒரு வாட்டி வந்துட்டு யார் அந்த கிளைண்ட்டோ அவங்க கிட்ட நம்ம பேசி நம்ம தெளிவுபடுத்திக்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது நானும் அப்படி ஹேர் கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அந்த ஒரு டைம் மட்டும் தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சம்ஒன் ஆர் பை நேச்சரே அவங்க இப்படி இருக்காங்கன்றத அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம தெளிவுபடுத்திக்கணுமே தவிர்த்து இது அவேர்னஸ் மூலியமா தான் வந்துட்டு இப்போ நார்மலைஸ் ஆகும். அது இன்னும் பேரண்ட்ஸ் நிறைய அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஒரு கவுன்சிலிங்க்கு அப்புறம் செஷனுக்கு அப்புறம் ஓகே நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதே வருது. நீங்கள் யாராச்சும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க மேம் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணவங்க? எனக்கு ஆக்சுவலி பாஸ்ட் 3 இயர்ஸ்லேருந்தே இது மாதிரி கிளைண்ட் வந்து வருது. இப்போ ரீசண்டாக வந்து நான் பேசணும் அப்படின்னா ஸ்கூல் பாய் அவங்க வந்துட்டு ஐம் அ கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் அதை வந்து பார்த்துட்டு இது மாதிரி ஒரு மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சு இந்த பாய் வாஸ் தட் டைம் 14 இயர்ஸ். ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப திட்டிருக்கிறாங்க. சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும், ஏன்னா ஆப்வியஸாக பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும், நெய்பர்ஸ் நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு இப்போ வரைக்கும் அந்த ஃபீல் அந்த பையனுக்கு அப்படி தான் இருக்குது. ஓகே, பட் இன்னமும் அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, 7 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இல்லை நான் இதுதான் சொல்லும் போது டெஃபினட்டாக வந்துட்டு வி நீட் டு கன்சிடர் தெம், ரைட்? அப்போ அது பேரண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து புரிய வச்சும்போது மேலேயே அவங்களுக்கு பயங்கர கோவம். இல்லை அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லி தானே வந்து ஐ எம் கோயிங் டு சைக்காட்ரிஸ்ட். மெடிசன் இதுக்கு எப்படி மெடிசன் இருக்கும், மெடிசன் கொடுத்தா அவங்க வந்து சரியாயிடுவாங்க. இதுக்கு மெடிசன்ஸ்லாம் கிடையாது, பை நேச்சர் இட் இஸ் ஹேப்பனிங்ன்ற போது அவங்களுக்கு நிறைய செஷன் கொடுத்தேன். ஆக்சுவலி 4-5 செஷன் கொடுத்தேன். அந்த 4-5 செஷன்லையுமே அவங்க கோவமாக தான் இருந்தாங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் ஃபைனல் செஷன் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக அவங்க உங்களை விட்டு தான் போவாங்க. அவங்களோட அந்த கம்யூனிட்டியை சேர்ந்து அவங்கள போகணும்னு நினச்சிப்பாங்க அப்படின்றது தான் ஒன்று இருந்தது. அண்ட் ஐ ஹேட் ஒன் மோர் கிளைண்ட், ஓகே, பைசெக்ஷுவல் அப்படின்றது. அதை போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க தைரியமாக சொல்லிட்டாங்க. பட் பேரண்ட்ஸ் அங்கேயும் வந்துட்டு ஷீ இஸ் க்ரோன் அப், அங்கேயும் அடித்து ஈவன் அவங்க அதர் கண்ட்ரி எல்லாம் அடிக்கவே கூடாதுன்ற லாலாம் இருக்குது. வெளியில் தெரியாமல் அடித்து இதெல்லாம் அப்போலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஏர்லி மேரேஜ் பண்ணிவிடுவோன்ற அளவுக்கு மிரட்டி அவங்கள கொண்டு போய் தென் தே கேம் ஃபார் கவுன்சிலிங். அவங்களுமே புரிய வச்சு. பட் சில பேரண்ட்ஸ் அது ஒரு 1 or 2 செஷனில் புரிஞ்சுக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் 7-8 செஷன் இருந்தாலுமே மேலே கோவப்பட்டு ஏஞ்சி போகிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர்த்து தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் இட். ஸோ இதோட சிம்டம்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டீனேஜில் தான் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ டீனேஜில் வரக்கூடிய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஒரு அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே டெம்பரவரியாக இருக்கும் போது எப்போ ஒருத்தங்களுக்கு இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்றத அவங்களால எப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே எனக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஒரு பாய் வந்து வந்தாங்க. அடிக்கடி ரூமை லாக் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்கன்னு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஒன் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுறதுக்காக அவங்க பார்க்கும்போது அம்மாவோட இன்னர்வேர், அம்மாவோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அவங்க போடுறாங்க அப்படின்றது. அண்ட் அவங்க வந்து என்கிட்ட இது சொல்லும் போது நான் அகெயின் நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம்ல, நம்ம பேசுவோம்ல, உனக்கு எப்படி இந்த ஒரு ஃபீல் வருது என்ன அப்படின்றது. அண்ட் தட் பாய் வாஸ் டூயிங் இட் ஃபார் பாஸ்ட் 3 இயர்ஸ். பட் அம்மாவுக்கு இப்போ தான் தெரியும். ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு நான் இப்படி தான் நான் பெண்ணாக மாற போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க இருக்கிறதுனால 3 வருஷமாக அந்த ஒரு விஷயத்துலேருந்து வரவே இல்லை. சில பிள்ளைங்க வருவாங்க பியூபர்ட்டி அட்டப்போ ஒரு கேர்ள் வந்து நான் பாயாக மாற போகிறேன்னு சொல்கிறது ஒரு பியூபர்ட்டிக்கு முன்னாடியே வரும்போது ஐ வில் டாக் டு தெம், ஐ வில் எக்ஸ்பிளைன், ஓகே தவறு கிடையாது, உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் பேசுகிறேன். பட் வெயிட் டில் பியூபர்ட்டி, ஓகே, உன்னோட உடம்புல அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ திருப்பி வா, நம்ம பேசலாம். அப்பயும் உன்னோட ஐடென்டிட்டி இதுவாக தான் இருக்குது அப்படின்னா தென் வி கேன் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அண்ட் லெஸ்பியன், கே இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களெலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இல்லை எனக்கு இந்த பெண் மேலே தான் அட்ராக்ஷன் இருக்குது. இதில் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 2 பேர் வீட்டில் யார் வீட்லையாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க 2 பேரையும் மீட் பண்ண விடாமல் பேசிக்காமல் இதெல்லாம் பார்ப்பாங்க. பட் அவங்க திருப்பி இன்னொரு பெண்ணை தான் தேடி போவாங்க அந்த இடத்துல. அது மாதிரியான கிளைண்ட்ஸும் இருக்குது. ஒரு மேம் 1 இயர்க்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் லெஸ்பியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த 1 வருஷம் சரி அந்த எப்படியோ நாங்கள் அவங்க 2 பேரையும் பார்க்காம பிரிச்சிட்டோம். பட் திருப்பி அடுத்த 1 வருஷம் கழிச்சு இன்னொரு பெண்ணை தான் அவங்க தேடிட்டு போகிறாங்கன்னா, ஆமாம் இப்போ அவங்களோட பாடியிலே சேஞ்சஸ் அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெண் மேலே தான் அட்ராக்ஷன் நடக்குது அப்படின்ற போது அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படி தான் இருக்குன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அதை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பர்சன் வந்து அவங்களே சூஸ் பண்ணுறாங்களா, அதாவது எனக்கு இதுதான் வேணும்னு சூஸ் பண்ணுறாங்களா, ஆர் இது வந்து பயாலஜிக்கலாக ஏதாவது நடக்குது அவங்க பாடியில்? பயாலஜிக்கல் சேஞ்சஸும் நடக்கும். பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் எனக்கு இப்படிப்பட்டவங்க வேணும்ன்றது சூஸ் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஐ ஹர்ட் அ நியூஸ், ஓகே, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சம்டைம்ஸ் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் அங்கே இருக்கிற கம்ப்ளீட் கேர்ள்ஸுமே லெஸ்பியனாக இருப்பாங்க, கம்ப்ளீட் பாய்ஸுமே வந்து கேயாக இருப்பாங்களா. இந்த இடத்துலலாம் தே நீடட் கவுன்சிலிங். ஓகே, ஏன்னா இது இருக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக தான் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஒரு பெண் மேலேயோ இல்லை ஒரு ஆண் மேலேயோ ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னா அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கும் அப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்குது, நானும் ஒரு பெண் தேடி தான் இருக்கிறேன்ற போது அந்த இடத்துல மியூச்சுவலாக தே போத் வில் அக்செப்ட். பட் த அதர் சைடு அந்த கன்சென்ட் கிடைக்கல, நான் அப்படி கிடையாதுன்ற அந்த ஐடென்டிட்டி வந்து இருக்கும்போது தே கேனாட் ஃபோர்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூல இருக்காங்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி வந்து யாரா மேம் இருப்பாங்க? அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, இல்லை இந்த சொசைட்டி இருக்குமா? எதிரி பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற போது சொசைட்டி பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. பிகாஸ் பேரண்ட்ஸ் வில் ஸ்டாண்ட் தட் டைம், ரைட்? இல்லை, இதை நான் வந்து ஆதரிக்கிறேன், இது அவளுக்கு ஒரு டிசீஸ் கிடையாது, அவள் வேணும்னு செஞ்சது கிடையாது, அந்த பையன் வேணும்னு செஞ்சவங்க கிடையாது, இது நேச்சரால கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற போது பேரண்ட்ஸ் தான் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது எய்த்த வீடு, பக்கத்து வீடு, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி ஒருத்தருமே அவங்களுக்கு தேவை கிடையாது. ஈவன் நம்ம மூவிஸ்லாம் இப்போ நிறைய மூவிஸ் அது ரிலேட்டடாக வருதுல்ல, அப்போ பார்க்கும்போது அவங்க போய் கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறது யார்? இந்த சொசைட்டியா? இல்லையே, பேரண்ட்ஸை தானே அவங்க பேசி புரிய வைக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாலே அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய வந்து சூசைட் அட்டெம்ப்ட்டுமே இதனால் நடக்குது. நம்மளோட ஐடென்டிட்டி இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பட் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம போகிறோம், பேரண்ட்ஸ் கிட்ட போகும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற போது எதுக்கு நம்ம இருக்கணும்? அதுக்கான கவுன்சிலிங்குமே வருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல இதுக்காக தான் அவங்க வந்து அந்த அட்டெம்ப்ட் பண்ணாங்களேன்னு தெரியாமலாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் எதிரி, பேரண்ட்ஸ் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், சொசைட்டின்றது செகண்டரி தான். ஸோ கமிங் டு ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நிறைய புல்லிங் வந்து இதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாகவே வந்து இவன் என்ன பொண்ணு மாதிரி நடக்கிறான், இவன் என்ன பையன் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனாகவே இந்த புல்லிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஆல்ரெடி என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் புல்லிங்குள்ளே போகிறதுனால என்ன மாதிரியான மென்டல் இம்பாக்ட் அவங்களுக்குள்ள வரும்? அவங்க வந்து ஐடென்டிட்டி, இப்போ வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறுறாங்க, அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சு. ஸோ மேபி யாரோ ஒருத்தவங்க அவங்களை புள்ளி பண்ணுறாங்கன்னா அதை வெளியில் காமிச்சிக்காம மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் தனியாக போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கணும். வெளியில் நம்ம பப்ளிக்கில் வரும்போது நம்ம அது பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் ரைட். இப்போ வந்து எனக்கு நான் இங்கே யூடியூப் சேனலுக்கு வரேன். இஃப் சம்மன் இஸ் சேயிங் நோ யூ ஷுட் நாட் ட்ரெஸ் லைக் திஸ், ஓகே, நீ வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டு, பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட். அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் இல்லை, த வே ஐ எம் ட்ரெஸ்ஸிங், அப்போது என்னால் பேசவே முடியாது இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக. அப்படி தானே அவங்களுக்கும் இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் அவங்க மறைக்கலாம், பட் அந்த மறைக்கிறதுன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விடும், ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். அவங்க எந்த ஒரு முடிவை வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாராவாங்க. இந்த சொசைட்டியே நம்மளை வந்து ஒதுக்குது, ஐயோ இது தவறு போல இருக்கு, நம்ம ஏன் வந்து ஒருத்தவங்க புள்ளி பண்றாங்க, நம்ம அந்த இடத்துல வீக்கரா இருக்கும். இப்போ நம்ம வீக்கரா இருக்கும்போது அவங்கெல்லாம் சரியா தானே இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இது மாதிரி கொடுத்துட்டாருன்ற அந்த ஒரு கேள்வி தான் இருக்கும். இந்த இடத்துல பேரண்ட்ஸ் கிட்டையும் போய் பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேச முடியாது, ஒரு ஷேமா நினைப்பாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலி இதை பற்றி எஜுகேஷன் எப்படி நம்ம மற்ற விஷயங்கள் பியூபர்ட்டி செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி பேசுகிறோமோ, ஒரு எல்ஜிபிடிக்யூவில் இருக்கிற ஒரு குழந்தையோ அடல்ட்டோ நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஈவன் இன் ஒர்க்கிங் பிளேஸஸ், யூ டோன்ட் நோ, ஃப்ரம் ஒர்க்கிங் பிளேஸ் இது மாதிரி புல்லிங் நடக்கிற கிளைண்ட்ஸுமே என்கிட்ட வராங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஜுகேஷன் வேணும். ஓகே, நம்ம எப்படி இருக்கோமோ அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்கள புல்லிங் பண்ணக்கூடாது. அதை மீறி புல்லிங் பண்ணால் தே கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் எல்லா ஹெல்ப்லைனுமே வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹெல்ப்லைன் இல்லை, பட் ஆல்ரெடி நம்மளுக்கு நார்மலாக வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்யூஸ்க்குனா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோமோ அதுலேயே வந்து கூப்பிடலாம். அண்ட் தேர் ஆர் சோ மெனி NGOs ஹூ சப்போர்ட்டிங் திஸ் LGBTQ. அவங்க மூலிமா அவங்க ஒரு அட்வொகேட் பார்த்து லா மூலிமா போகிறதும் நிறையவே நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். ஸோ when it comes to பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப காமன் பிஹேவியர் என்னன்னா, என் பொண்ணை வந்து நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜில் போட்டேன், பையனை வந்து பாய்ஸ் ஸ்கூலில் போட்டேன், ஸோ தே ஆர் சேஃப் தேர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி மேம் LGBTQ பற்றி புரிய வைப்பீங்க? 90% ஆஃப் த கவுன்சிலிங் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் தான் இருப்பாங்க.
ஓகே இவங்க கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, இவங்க பாய்ஸ் ஸ்கூல். அதை மீறி வெளியில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கவே முடியாதா? அவங்கள வந்து பார்க்க முடியாதா, பேச முடியாதா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தையே பிறக்கக்கூடாதுன்ற இருந்த சொசைட்டியை தான் நம்ம வந்து இப்போ பிரேக் பண்ணி வந்து பெண் குழந்தைகள் இருக்கணும், பெண்கள் வந்து நல்லா வரணும்ன்ற அந்த சொசைட்டிக்கு வந்ததே எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நடக்குதுன்ற போது இப்படி ஒரு டிரான்சிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த கஷ்டத்தை மீறி திங்க் ஃப்ரம் த சைல்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் திங்க் ஃப்ரம் த அடல்ட் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கே முதல்ல எப்படி இருக்கும், நம்ம இத்தனை நாளாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள ஒரு ஆணாக வளர்த்துருக்காங்க. பட் நமக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், பயாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம உடம்புல நடக்குது. அப்போ அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும், முதல்ல தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் இந்த சொசைட்டியில். அப்படி இருக்கும்போது இவங்களோட கஷ்டம், இவங்களோட விதிகள், ரூல்ஸ் எல்லாம் முக்கியமா, இல்லை அந்த பர்சன் ஹூ இஸ் சேஞ்சிங் அவங்களோடது முக்கியமான இந்த ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சாலே பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சிடும். ஸோ தேர் இஸ் எ ரிப்போர்ட் விச் சேஸ் தட் இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூவாக இருக்கிற பர்சன் வந்துட்டு நிறைய புல்லிங் கோ த்ரூ பண்ணுறதுனால நிறைய சூசைட், அதாவது செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஜாஸ்தியாகிட்டே வரதுனால லைக் என்ன மாதிரியான அவேர்னஸ் ஒரு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாமா? முதல்ல வந்துட்டு பி வெரி போல்ட். என்னோட ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டோன்ட் அஃப்ரைட் ஆஃப் எனி ஒன். ஓகே, ஜஸ்ட் டெல் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, வேற வழி கிடையாது. யூ நீட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அதை மீறி அவங்களும் புரிஞ்சிக்கல பண்ணலைன்னா பேரண்ட்ஸ் நீட் டு கெட் சம் ஹெல்ப். ஓகே, தேர் ஆர் சோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ். அவங்கள்ட்ட பேசுங்க, பண்ணுங்க. ஏன் இது மாதிரி வந்து அவங்க மாறினாங்கன்றதுலாம் ஒரு பேரண்ட்ஸ்க்காக அந்த இடத்துல கொடுக்கணும். புல்லிங்ன்றது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் எல்ஜிபிடிக்யூ அலோன். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் புல்லிங் தாண்டி தான் வந்திருக்கோம். ஓகே, அதனால் நீங்கள் மட்டும் அதை அனுபவிக்கலை, எல்லாருமே அதை அண்டர்கோ பண்ணியிருக்கணும். தைரியமாக நம்ம அந்த இடத்துல இருந்து ஃபேஸ் பண்ணி, ஓகே இதில் நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண்ணு நம்ம எப்படி சொல்லிக்கிறோமோ அதே தான் அவங்களுக்குமே. நீங்கள் போல்டாக சொல்லுங்கள். அண்ட் அதை மீறி உங்களுக்கு நடக்குதுன்னா as I said, go and meet a proper NGO or go and complaint in police or get a lawyer help. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அவேர்னஸ் வந்தாலே பாதி புல்லிங் வந்து கம்மியாகும். ஆனால் இதுக்கெல்லாமா பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஊரில் இன்னும் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி பீப்புளை வந்து ரொம்பவே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். பட் when it comes to இந்தியா, இந்த ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, இந்த மாதிரி ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்கக்கூடிய பர்சனை புல்லிங் பண்ணாமல் எப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஓகே, அது நம்ம மக்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை வைக்கணும். ஓகே, as I said, சொசைட்டியை வந்து பார்க்காதீங்க. ஓகே, உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்க இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா டாக் டு தெம். See, they need some space to talk, right? நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க அண்டர்கான் பண்ணியிருப்பாங்க, அவங்க யார்கிட்ட போய் பேசுவாங்க? they cannot go and talk, right? See, அதனால தான் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு நிறைய தவறான முடிவுகள் இல்லை வந்துட்டு ஒரு தவறான கைடன்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன செய்யணும், இப்போ அந்த எல்ஜிபிடிக்யூ இருக்கிற கம்யூனிட்டிலேயே போய் அவங்க வந்து யார் கூடயோ சேர்றாங்க, பேசுகிறாங்க. அண்ட் தட் பர்சன் வில் பி ரைட்டுன்றது தெரியாது. ஓகே, ஒரு அடல்ட்டாக இருந்தால் கூட வந்துட்டு இவங்க சொல்கிறது சரியா தவறான்னு நம்மளால யோசிக்கணும். ஒரு குழந்தைக்கு வீட்டில் ஆதரவு கிடைக்காம ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட போயிட்டு வா நான் உன்னை ப்ராப்பராக கைட் பண்ணுறேன், வி ஹாவ் அ கம்யூனிட்டி, நம்ம போகிறோன்றது கரெக்டாக தவறான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இட்ஸ் யுவர் சைல்டு. ஓகே, நீங்கள் யுவர் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு இருக்கும்போது வெளியில் போய் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ப்ராப்பராக என்ன செய்யணுன்ற அந்த ஒரு ஓப்பன் மைண்டடோட வரணும். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி புக்ஸ் ரிலேட்டட் டு திஸ். ப்ளீஸ் நம்ம எதோ ரீல்ஸ் பார்க்குறோம், எதோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இது மாதிரி இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் ப்ராப்பராக அவங்கள கூப்பிட்டு போகணுன்றது கூட கிடையாது. ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணலாம், சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணலாம். புக்ஸ் அதை பற்றி படித்தோனாலே ஒரு தெளிவு கிடச்சிரும் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூனா என்னன்னு கூட தெரியாது, இதை பற்றி கேள்விப்படாத பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், அதுதான் என்ன, இதை கோ த்ரூ பண்ணுற பீப்புள் வந்து எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ டைம் எடுத்து கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.